சார் என் புருஷனுக்கு நீதி வாங்கி கொடுங்க சார். அவனை தள்ளிங்க சார். அவனை தூக்கல் போடுங்க சார். சரிம்மா சரிம்மா. கஷ்டப்படுறேன் சார். அவன் தான் சார் உழைச்சே தரும். ம் அதான் சார் நாங்க சாப்பிட்டு இப்ப நாங்க தரும் சார். ரோட்ல நின்றுட்டு இருக்கு சார். எங்களை பார்க்க ஒருத்தரும் கிடையாது சார். எத்தனை குழந்தைம்மா உங்களுக்கு? எனக்கு 3 பேர் இருக்காங்க சார். 3 குழந்தை. ஒரு பையன் 2 பொண்ணு இருக்காங்க. சரி சரி. உங்கள் பேருமா? என் பேர் ராமலட்சுமி. சரி சரி. ரொம்ப இது துயரமான சம்பவம் இருந்தது. நம்ம இந்த நேரத்தில் என்ன ஆறுதல் சொன்னாலும் உங்களுக்கு இதை ஏற்க முடியாது. நாங்கள் தலைவர்கிட்ட இப்போ சொல்கிறோம், தலைவர்கிட்ட இப்போ பேசிடுறோம். பேசிவிட்டு நாங்கள் முதல்வர் அளவில் கொண்டு போய் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம். சரிங்களாம்மா? தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. எங்கள் கட்சிக்கார தோழர்கள்லாம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருப்பாங்க. நீங்கள் எந்த பயப்படாதீங்க. தலித் இளைஞர் வெட்டி கொலை சார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காந்திநகர் பகுதியை சேர்ந்த தலித் இளைஞர் சுடலமுத்துவை அப்பகுதியை சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமான மறவர் ஜாதியினர் வெட்டி படுகொலை செய்திருக்கின்றனர். திராவிட மாடல் ஆட்சியில் ஜாதி போதை மது போதை தலைவிரித்து ஆடுகிறது. இதை தடுப்பார் யாரோ, தட்டி கேட்பார் யாரோ. நம்ம ரொம்ப கொடுமையான செய்தி. இது வந்து நேற்று நடந்தது. ராஜ்குமார், இவர் பேர் ராஜ்குமார். இவர் வந்து ஒரு வழக்கறிஞர். சரிங்களா? இப்போ அவர்கிட்ட கேளுங்க, அவர் டீட்டெயிலாக என்னன்றதை சொல்லுவார். இந்த சம்பவம் நடந்த ஒரு நாள் முன்னாடி வந்து இந்த காந்தி நகர் ஊர்ல உள்ள பசங்க வந்து தண்ணடிக்க போறாங்க. இவனை வந்து ஓட வெட்டி இவனை வந்து சதைச்சிடுறான். அந்த இடத்துல உயிர் போயிருது. கூட வந்து பாலமுருகன் சொல்லிட்டு ஒரு தம்பி நிற்கிறாப்புல அறுவடை வெட்டின உடனே அவன் வந்து அச்சத்துல அவங்க கலைஞ்சிடறாங்க. எல்லாமே பார்த்து அங்கேயும் துடிச்சு வந்து ஓடுறான். அவ்வளோ இதுல வந்து மனைவியும் வந்து அந்த பால்வாடிக்கு வந்து குழந்தை கூட்டத்துல வந்து நேர்ல பார்த்து கதை அலறா கிடந்து காப்பாற்ற முடியல. அதுல செதறி செத்துடுறான். இது இங்க மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க வந்து தலித் பகுதி எங்கெல்லாம் இருக்கோ அது பக்கத்துல அருகாமையில தான் வந்து ஒயின் ஷாப்பே ஓப்பன் பண்ணி வைக்கிறான். மற்ற இடங்கள் அக்கறைக்காரத்துல எங்கேயாவது ஒயின் ஷாப் இருக்கா? பொது சமூகம் வாழக்கூடிய இடத்துல ஒயின் ஷாப் இருக்கா? இதனால நாங்க அரசுக்கு நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம். இப்ப அங்க அண்ணன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்களா, அண்ணன் சங்கத்தமிழ் வந்து இளைஞரனுடைய மாநில செயலாளர் அண்ணன் எவ்வளவோ நாங்க வழக்குகளை வந்து உடனடியா போய் வந்து மக்கள் கண்ணா நின்று நாங்க போராட்டம் பண்ணி வந்து அவங்க தீர்வு நோக்கி தான் போறோம். இப்பவும் நாங்க வந்து வச்ச கோரிக்கைகள் வந்து 5 கோரிக்கை தான். 5 கோரிக்கை வந்து தேவேந்திர ராஜ் ஒரு பையன், தேவேந்திர ராஜ் ஒரு பையன் நல்லா கபடி விளையாண்டாங்கிறக்காண்டி வந்து கையை வெட்டினாங்க. இதே தேவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி சின்னத்துறனூர் நல்லா படிக்கிறாங்கனால வந்து வீடு பூந்து வெட்டினாங்க. அடுத்து என்ன உங்களுக்கு இப்போ என்ன நேரடியான கோரிக்கை? 5 கோரிக்கை சொல்றீங்களா? அவங்க அதுக்கு செவி சாய்க்கிறாங்களா? போலீஸ் யாரும் வந்தாங்களா? இவங்கெல்லாம் யாரும் வரல. யாருமே வரல. அப்ப தலித்து செத்தா இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இருக்கு எங்க தலைவர் இன்னைக்கு நேரத்தில் 2021லயே ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வேணும்னாரு. சாதியவாதிகள் மதவாதிகளை முன்னுணர்ந்து தடுப்பதற்கு. இங்க போராடுறது யாரு? விடுதலை தானே போராடி இருக்கலாம். இப்ப சீமான் கட்சி எங்க போச்சு? விஜய கட்சி எங்க போச்சு? இது கூட கூட்டணி திமுக வரலையும் வச்சுக்கோங்க. அதிமுக எங்க போச்சு? இந்த நாங்க பூரா இந்துக்களுக்கு பூரா பாதுகாப்பா இருக்கின்ற பிஜேபி எங்க போச்சு? கேட்கற கேள்வி கரெக்டா இல்லையா? அப்ப போகணும்ல, ஸ்பாட்டுக்கு போகணும்ல. அதுக்கு முன்னாடி சின்னத்துறையை வெட்டுறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்திலே குண்டு போட்டாங்க. படிக்கிற பையனுக்கு குண்டு போட்டாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள. இவ்வளவு கொடுமைகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு அந்த ஏரியால, குறிப்பாக அந்த திருநெல்வேலி ஏரியால. தமிழன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட விசிகியோட மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு காலையில வந்து ஒரு போஸ்ட் பார்த்து உண்மையாவே இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு சார். தலித் இளைஞர் வெட்டி கொலை சார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காந்திநகர் பகுதியை சேர்ந்த தலித் இளைஞர் சுடலமுத்துவை அப்பகுதியை சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமான மறவர் ஜாதியினர் வெட்டி படுகொலை செய்திருக்கின்றனர். நேற்றிரவு டாஸ்மாகில் ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக தலித் பகுதிக்குள் அறிவாளோடு புகுந்த மறவர் ஜாதியை சேர்ந்த சுந்தர் மற்றும் அவரது நண்பர்களான அருணாச்சலம் ஜெகதீஷை தட்டி கேடான சுடலைமுத்துவை ஓட ஓட வெட்டி படுகொலை செய்தனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்த போஸ்ட் நீங்க இன்னைக்கு போட்டுட்டு அதுக்கும் வந்து ஒரு கோட் போட்டிருக்கீங்க. திராவிட மாடல் ஆட்சியில் ஜாதி போதை மது போதை தலைவிரித்து ஆடுகிறது. இதை தடுப்பார் யாரோ, தட்டி கேட்பார் யாரோ. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜாதி மத கலவரங்களை முன்னுணர்ந்து தடுப்பதற்கு காவல்துறையில் நுண்ணறிவு, அதாவது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பிரிவை உருவாக்க சொன்னார். இதுவரை உருவாக்கவில்லை. இன்றைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் மது போதையில் சிக்கி தவிக்கிறார்கள். ஏன்?
பள்ளிக்கூடங்களில் பெண் குழந்தைகள் கூட பீர் குடிக்கிறார்கள். இதையெல்லாம் முன்னுணர்ந்து எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் டாஸ்மாகை படிப்படியாக இழுத்து மூட அட்டவணை வழங்க வேண்டும் என்று மாநாடு நடத்தினார். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. நம்ம ரொம்ப கொடுமையான செய்தி. இது நேற்று நடந்தது. இந்த நிகழ்வு நேற்று நடந்தது. அதற்கான தரவுகள் நமக்கு முழுசாக கிடைக்காம இருந்தனால இன்றைக்கி நம்ம அந்த தரவை போட்டோம். இந்த தலைவர்கிட்டே அந்த செய்தியை நாங்கள் சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன இப்போ நிலவரம் இருக்குது அப்படின்றத என்னுடைய அணியில், இளைஞர் அணியில் அங்கே இருக்கிற மாவட்ட அமைப்பாளர் தம்பி விடுதலை செழியன் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி தர்றேன். நீங்களே அங்கே என்ன இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. கேட்டு முடித்த பிறகு நான் போட்டதில் எவ்வளோ அறுத்து இருக்குன்னு உங்களால் உணர முடியும். நீங்கள் மட்டுமல்ல, பார்த்து கொண்டு இருக்கின்ற தமிழக மக்களும் உணர முடியும். இப்போ அந்த தம்பிட்ட உங்களுக்கு தர்றேன். இப்போ லைன் போகுது. தம்பி விடுதலை செழியன் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது ஃபுல்லாக அந்த செய்தி தெரியுமா? இவர் அட்வொகேட் இவரே சொல்லுவாப்புல. நீங்கள் பேசுகிறீங்களாப்பா? நான் இப்போ ஒரு சேனலில் இருக்கிறேன். ஓகே, அவங்க நெறியாளர் இது சம்மந்தமாக என்ன நடக்குன்னு கேட்குறாங்க. சொல்ல முடியுமா? உங்கள் பேர்? ராஜ்குமார். இவர் பேர் ராஜ்குமார். இவர் ஒரு வழக்கறிஞர். சரிங்களா? இப்போ அவர்கிட்ட கேளுங்க, அவர் டீட்டெயிலாக என்னன்றது சொல்லுவார். இந்த ஒரு நிமிஷம் இருங்க ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார், என் பேர் அமிர்தா. வணக்கம் மேடம். சார், இப்போ இந்த போஸ்ட் பார்த்துட்டு உண்மையாவே எப்படி இதை படிக்கிறதும் இதை ரொம்ப அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனா இருக்கு சார். தொடர்ந்து இந்த தலித் மக்கள் தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. உண்மையா அங்க நடந்தது என்ன சார்? உள்ளபடியே இங்க நடந்தது என்னன்னா, இந்த காந்திபுரின்னு ஒரு ஊர் இருக்கும். பக்கத்துல சாத்தாங்குளம் தொகுதி. சாத்தாங்குளம் பக்கத்துல அதாவது சிறைவண்ட தொகுதி, சட்டமன்ற தொகுதி சிறைகுண்டம். அதுல சாத்தாங்குளம் தாலுகா பக்கத்துல காந்தி நகர்னு ஒரு பகுதி. அதுல தலித் மக்கள் கிட்டத்தட்ட 140 குடும்பங்கள் வாழக்கூடிய பகுதி. அதுக்கு அருகாமையில ஒரு ஒயின் ஷாப் ஒன்று வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஒரு ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க. அதுல ஒரு பார் ஓபன் பண்ணி பேக்ல சரக்கு ஓட்டுறாங்க. இதுல என்னன்னா, இந்த சம்பவம் நடந்த ஒரு நாள் முன்னாடி இந்த காந்தி நகர் ஊர்ல உள்ள பசங்க தண்ணடிக்க போறாங்க. தண்ணடிக்க போகும்போது அந்த இடத்துல என்னன்னா, ஒரு 10 ரூபா ஸ்டிக்கர் இப்ப ஏதோ கவர்மெண்ட் ஏதோ கொண்டு வந்திருக்கு உங்களுக்கு. அந்த பாட்டில்ல ஸ்டிக்கர் இருந்ததுன்னா அந்த ஸ்டிக்கரை கொடுத்தனா அந்த பாட்டிலோட கொடுத்தனா 10 ரூபா கொடுக்கறதாக தகவல். அதுல அந்த பார் நடத்துறவங்க 5 ரூபா தான் கொடுக்குறான். அப்ப கவர்மெண்ட் 10 ரூபா கொடுக்க சொல்லுது, நீங்க 5 ரூபா கொடுக்குறீங்கன்னு சொல்லி இல்ல வாக்குவாதம் வருது. அதுல அந்த பார்ல வேலை செய்யக்கூடிய ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சுந்தர் என்ன செய்யறாரு, அடிக்கிறாரு. அந்த பையனை அடிச்சு அனுப்பிடுறாங்க. இவன் போதையில வந்துடுறான். ஊர்ல தகவல் சொல்றான். சொன்ன உடனே அடிச்சாங்க. சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, மறுநாள் காலையில ஒரு 7 மணிக்கு போய் அந்த பார் நடத்துறவங்க போய் கேட்க போறாங்க. சுந்தர பார்த்து ஏன்பா அடிச்சுன்னு கேட்க போறாங்க. அந்த இடத்துல அவர் இல்ல, சுந்தர் என்பவர் இல்லங்கிறதுனால தகவல் சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்ன உடனே திருப்பி அவன் என்ன பண்றான்னா, ஒரு பைக்ல இன்னொரு நபரை கூட்டு வரான். அருணாச்சலங்கிற தேவர் கமிட்டி ஒரு ஆளை கூட்டுட்டு ஊருக்குள்ளே வரான். ஊர்லயே நீ பார்ல கேப்பியா, எட்டமத்து வீடுங்க. சம்பவம் நடந்து இந்த இறந்த பையனுக்கும் அந்த இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இவன் தண்ணடிக்க போகல, இவன் எதுக்கும் போகல. இவன் ஊர்ல ரெட்டமுத்து வீடு எங்க இருக்குன்னு சொல்லி அவங்க ரவுடிசம் பண்ணி அருவாளோட கேட்ட உடனே, என்ன பிரச்சனை இருந்தா நீங்க பார்ல பாத்துடுங்க, ஊருக்குள்ள பேசாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிடுறாங்க. பசங்க சேர்ந்து ஒரு 10-20 பசங்க இருக்கிறான்னு அனுப்பின உடனே அவன் அதுல போயிடுறான். சரிப்பா தப்புதான் போயிடுறான். போனவன் அதை வன்மமா வச்சுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வாரான். எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு வாரான். அந்த டைம்ல தான் இந்த சுடகமுத்து பையன்கிட்ட கேக்குறான், இந்த மாதிரி அந்த வீடு எங்க இருந்து காமின்னு சொல்லி கேட்ட உடனே, அப்ப எதுக்கு நீங்க தான் காலைல பேசி அனுப்பியதுல மறுபடியும் வரேன்னு சொல்லி கேட்டதுல இவனை வெட்டிடுறான். ஆத்திரப்பட்டு இவனை வெட்டுறான். இவனை ஓட வெட்டி இவனை சதைச்சிடுறான். அந்த இடத்துல உயிர் போயிருது. கூட பாலமுருகன் சொல்லிட்டு ஒரு தம்பி நிக்கிறாப்புல. அறுவாலை வெட்ட உடனே அவன் அச்சத்துல அவங்க கலைஞ்சிடுறாங்க. எல்லாமே பார்த்து அங்கேயும் துடிச்சு ஓடுறான். அவனை வரும். இதுல மனைவியும் அந்த பால்வாடிக்கு குழந்தை கூட்டத்துல நேர்ல பார்த்து கதை அலறா கிடந்து காப்பாத முடியல. அதுலயே சதைஞ்சு செத்துடுறான். இப்ப நாங்க இது சம்பந்தமா விடுதலை சிறுத்தைகள் நாங்க உடனடியா கேள்விப்பட்ட உடனே நேரா பாக்குறோம். பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு அப்புறம் அதிகாரிகள்ட்ட பேசுறோம். பெட்டிஷன் எழுதி கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு அக்யூஸ்ட் 2 பேர்த்த பண்ணிட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுல கூடுதலா பார் ஓனர் செல்வகுமார் அவரையும் இன்னொரு நபர் இருக்காரு, அவரையும் சேர்த்து நாங்க எஃப்ஐஆர்ல கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. அவங்க நாலேஜ் எல்லாமே நடக்கல. ஏற்கனவே இந்த பிரச்சனை நடக்குங்கிறது தெரியும். அந்த அக்யூஸ்டுக்கு 307 கேஸ் இருக்குது. அப்ப காவல்துறை 110 107 போட்டு அவங்களை அவங்க கண்காணிக்குது.
அந்த குற்றவாளியை. புரியுது அவன் அன்னைக்கு வந்து கரெக்டா பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்து சம்பவம் நடந்திருக்காது. அதை கண்காணிச்சுதான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்திருக்காது. ஏன்னா சம்பவம் எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோல்ல உள்ள லோக்கல் இன்ஸ்பெக்டர் தெரியலாம், எல்லாமே லோக்கல் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிக்கு எல்லாம் தெரியலாம். யாரெல்லாம் இங்க என்ன பண்றா, பார் நடத்துறவங்களை பத்தி தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா சார். பிளாக்ல சரக்கு ஓட்டுறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா சார். அது குறிப்பா வந்து தலித் பகுதிகள் பக்கத்துல தான் வந்து ஒயின் ஷாப்பை திறந்து வைக்கிறான். இது இங்க மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க வந்து தலித் பகுதி எங்கெல்லாம் இருக்கோ அது பக்கத்துல அருகாமையில தான் வந்து ஒயின் ஷாப்பை ஓப்பன் பண்ணி வைக்கிறான். மத்த இடங்கள் அக்கறைக்காரத்துல எங்கேயா ஒயின் ஷாப் இருக்கா? பொது சமூகம் வாழக்கூடிய இடத்துல ஒயின் ஷாப் இருக்கா? கரெக்ட். இதனால நாங்க அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறோம். தொடர்ந்து தலித் மக்கள் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து தாக்கப்படுறது ஒரு 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 நடைமுறைக்கான ஒரு விஷயமா ஆயிடுச்சு இல்ல சார்? இப்பெல்லாம் இது டே டு டே லைஃப்ல இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நடக்கிற மாதிரி இருக்குல்ல சார்? இது நீங்க சாதாரணமா சொல்றீங்க, எங்களுக்கு அதுக்கு சாதாரணமா கடந்து போக முடியல. எங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து எங்களை வந்து போராட கத்து கொடுத்துருக்காரு, மக்களை வந்து அமைப்பாக கத்து கொடுத்துருக்காரு. இப்ப அங்க அண்ணன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்களா, அண்ணன் சங்கத்தமிழ் வந்து இளைஞரனுடைய மாநில செயலாளர் அண்ணன் எவ்வளவோ நாங்க வழக்குகளை வந்து உடனடியா போய் வந்து மக்கள் கண்டா நின்று நாங்க போராட்டம் பண்ணி வந்து அவங்களுக்கு தீர்வு நோக்கி தான் போறோம். இப்பவும் நாங்க வந்து வச்ச கோரிக்கைகள் வந்து 5 கோரிக்கை தான். 5 கோரிக்கையில வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கவர்மெண்ட் தரப்புல வந்து SC/ST ஆக்ட், அதாவது பீசர் ஆக்ட்ல வந்து என்ன கவர்மெண்ட் செலவு கொடுக்குமோ அதை மட்டுமே பேசி நீங்க பாடியை வாங்குங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, தொடர்ந்து இந்த சிறுவைகுண்ட பகுதியில வந்து தொடர்ச்சியான இது நடந்துட்டு இருக்கு. தேவேந்திரராஜ் ஒரு பையன், தேவேந்திரராஜ் ஒரு பையன் நல்லா கபடி விளையாண்டாங்கிறக்காண்டி வந்து கையை வெட்டினாங்க. இதே தேவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி சின்னத்துறனூர் நல்லா படிக்கிறாங்கனால வந்து வீடு பூந்து வெட்டினாங்க. கரெக்ட் சார். இதெல்லாம் இப்ப ரீசன்ட்டா நடந்த ஒரு இன்சிடென்ட் தான சார்? ரீசன்ட்டா நடந்தது. இப்ப 5 மாசம் 6 மாசம் கேப்ல நடந்த விஷயம் தான். அடுத்து ஆணவ கொலை, கவின் படுகொலை. கரெக்ட். நல்லா 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறான். ஒரு காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி வந்து கூட்டு கொண்டு கழுத்து இருக்கிறான். இப்ப இந்த மாதிரி சம்பவம் தொடர்ச்சி நடக்குது. நீங்க வந்து எங்களுக்கு இந்த மாவட்டத்தை வந்து வன்கொடுமை மாவட்டமா அறிவிக்கணும். கூடுதலா வந்து இங்க வந்து நுண்ணறிவு பிரிவை ஏற்படுத்தி காவல்துறையில வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி அஃபண்டரா இருக்காங்களோ, யாரெல்லாம் அக்யூஸ்டா இருக்காங்களோ இவங்க கண்காணிச்சு நீங்க வந்து அவங்களுக்கு பனிஷ் பண்ண சொல்லி நாங்க வந்து கோரிக்கையாவே வச்சிருக்கோம். எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் எந்த அரசுமே இது கண்டுகொள்ளல. இதுக்கிடையில நாங்க என்ன எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, முதல்வர் வந்து நேரடியா வந்து தலையிட்டு இது என்ன நடக்குன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு பொது நிவாரண நிதியா 1 கோடி ரூபாய் நாங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பா சார். அது போக அவங்களுக்கு வந்து ஒரு வீடு, குடியிருக்க நிலம் கிடையாது, பட்டா கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் கூலி வேலை செஞ்சுதான் வந்து காப்பாத்திட்டு வரான். அவனுக்கு வந்து 30 வயசு தான் ஆகுது. 3 குழந்தைங்க, ஒரே பேச்சு முத்தின ஒரு பையன் 7 வயசு தான் ஆகுது. 2 பேர், கீர்த்தின்னு ஒரு பொண்ணு, இன்னொரு நவேந்தான ஒரு பொண்ணு. 2 பொண்ணு சின்ன 2 வயசு 3 வயசு இந்த மாதிரி தான் இருக்குது. இது பச்சிளம் குழந்தைகளை வந்து விட்டுட்டு அவன் போயிட்டா அவங்க குடும்பம் என்ன செய்யும்? அதுக்குதான் நாங்க வந்து அரசு வந்து கோரிக்கையா வச்சு நாங்க வந்து பாடி வாங்கணும்னு சொல்லி ஊர்ல வந்து அமைதியான முறையில அங்க எங்க அம்மன் கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில் பக்கத்துல வந்து ஊர் மக்களை உட்கார வச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இதை வந்து தமிழக அரசு வந்து உடனடியா கவனம் செலுத்தி எங்களுக்கான விஷயம் இதுக்கு நடக்க கூடாத அளவுக்கு பண்ணணும். இது இந்த கோரிக்கையை நாங்களும் வந்து இது இந்த சேனல் மூலமா உங்களோட கோரிக்கையை வந்து தெரிவிக்கிறோம் சார். சங்கத்தமிழ் ராஜகுமார், வழக்கறிஞர் ராஜகுமார், இப்போ நீங்கள் சொன்னதை வந்து அவங்க நெறியாளர் தெளிவாக கேட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களுக்கு என்ன ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம தலைவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நுண்ணறிவு பிரிவை உருவாக்க சொல்றாரு, சரிதானே? இப்பயாவது உருவாக்குவாங்க நம்ம நம்புவோம் இந்த நேரத்தில். ஏன்னா நமக்கு மக்கள், நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக சொன்னீங்க, இவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு தொடர்ந்து நடக்குன்னு நீ வரிசைப்படுத்தினீங்க. நல்லா ஒரு பையன் படிச்சான்றக்காக சின்னத்துறை வாயில வெட்டினாங்க, ஒரு பையன் வந்து கபடி விளையாண்டாருன்றக்காக கையை வெட்டினாங்க, அப்புறம் ஆணவ படுகொலை நடக்குது. இப்போ பார்த்தா ஒரு டாஸ்மார்க்கில் வேலை பார்க்குற ஆளுங்க வந்து இப்போ வெட்டி கொண்டு விட்டாங்க ஒருத்தனை அப்படின்ற மாதிரி செய்தியை வந்து சொல்கிறீங்க. ராஜகுமார், நீங்கள் தொடர்ந்து வந்து தலைவருடைய கோட்பாடை உள்வாங்கி களமாடுறீங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். அடுத்து என்ன உங்களுக்கு இப்போ என்ன நேரடியான கோரிக்கை? 5 கோரிக்கை சொல்கிறீங்களா? அவங்க அதுக்கு செவி சாய்க்கிறாங்களா போலீஸு? காவல்துறை தரப்புல வந்து RTO தலைமையில வந்து நடந்தாங்க, கோட்டாட்சியர் மூலமா வந்து பேச்சுவார்த்தை நடந்தாங்க. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பீசர் ஆக்ட்ல என்ன கொடுக்குறாங்களோ அததான் வந்து துரிதப்படுத்தி உடனே பண்ணி தர்ற மாதிரி சொல்றாங்களே தவிர எங்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் நாங்க கேட்கிறோம். வேலை இப்போ வந்து சொல்லுவாங்க வேலை பண்ணி தந்துன்னு சொல்லிட்டு, அது நடக்கவே நடக்காது. நடந்து போனதுக்கு அப்புறம் பாடியை வாங்கி அடக்க பண்ணதுக்கு அப்புறம் நடக்காம போயிடும். அப்புறம் மீதி நம்ம தான் வந்து கலையணும், எல்லாரும் தெரியும். நாங்க என்ன சொல்றோம்னா, இதுக்கு முன்னாடி சாத்தாங்குளத்துல வந்து ஒரு நடந்துச்சு, ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை நடந்துச்சு, லாக்அப் டெத். அதுல வந்து உடனடியா வந்து அரசு தலையிட்டு வந்து நேரடியா வந்து எல்லா விஷயங்களும் ஒன்னே பண்ணாங்க.
இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கட்டு, எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ சிவகுண்ட எம்எல்ஏ வந்தாரா? ஸ்பாட்டுக்கு வந்தாரா? வரல ஸ்பாட்டுக்கு வரல. ரெண்டாவது அமைச்சர் அனிதா ராஜன் இருக்கிறாங்க, எம்பி கனிமொழி இருக்காங்க. யாரு வந்தாங்களா? இவங்கெல்லாம் யாரும் வரல. யாருமே வரல. அப்ப தலித் செத்தா இவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல இருக்கு. எந்த கவலையும் இல்லை. அதுதான் கோரிக்கை வச்சிருக்கேன். குறைந்தபட்சம் வந்து நீங்க இங்க எங்க ஓட்டை வாங்கி தான் நீங்க எம்எல்ஏ ஆயிருக்கீங்க, நீங்க எங்க ஓட்டை வாங்கி தான் அமைச்சர் ஆயிருக்கீங்க. அப்ப நாங்க வந்து ஓட்டு போறதுக்கு மட்டும் நாங்க இருக்கோமா? நாங்க பாதிக்கப்பட்ட வந்து நேரடியா பார்க்க கூடாதா? மத்த சமூகம் பாதிக்கப்பட்டா நீங்க வந்து நேரடியா பாக்குறீங்களா? நேரடியா பண்ணி கொடுக்குறீங்களா? எங்களை மட்டும் காவல்துறை வச்சு லட்சாதி பண்ணிடுவேன், சாலை முறையில் போனா கேஸ் போடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்ப இது மிரட்ட போய் தான் நாங்க வந்து அமைதியான முறையில ஊர்ல கூட்டு வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப யார் யார் அங்க இருக்கிறீங்க? நீங்க இருக்கிறீங்க, வேற யார் இருக்கீங்க அங்க? நாங்க இருக்கிறது விடுதலை செழியன் தோழர் இருக்கிறாங்க, அவர் பேசிட்டு இருக்கிறாரு, இளைஞர் மாவட்ட போலாரு. அவர் வேம்படி முத்து, ராவணன், மேற்கொண்டு மக்கள் தேச கட்சியில இருந்து வந்திருக்காங்க. சரி சரி. இப்ப நீங்க அங்க இருக்கிறனால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நீங்க தொடர்ந்து மக்களுக்காக போராடுறீங்க, அதை விட்டுறாதீங்க சரிங்களா? வேற என்ன பிரச்சனை எனக்கு அப்டேட் பண்ணுங்க, நான் தலைவர்கிட்ட கொண்டு போறேன் செய்தியை. கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா? மத்த எந்த விஷயம் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ கோரிக்கை விஷயம் பேசிட்டு இருக்கோம், முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்டேட் பண்ணுங்க. ஓகே, நன்றி 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 நன்றி. நன்றி. இப்போ அதுக்காக இப்போ நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், சங்கத்தமிழனுக்கு எப்பயுமே வந்து திமுகவை எதிர்த்து ஏதாவது சொல்கிறது தான் வேலை அப்படின்ற மாதிரி பரவலாக வந்து கூட்டணியிலே இருந்தாலும் அது மாதிரி சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்கள் தலைவர் இன்னைக்கு நேரத்தில் 2021 ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வேணும்னாரு, சாதியவாதிகள் மதவாதிகளை முன்னுணர்ந்து தடுப்பதற்கு. இப்போ அந்த தம்பி அந்த அட்வொகேட் கரெக்டாக சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அவன் ஏற்கனவே குலகாரனாக இருக்கிறான், அவன் மேலே குற்றச்சாட்டுலாம் இருக்குது, நிறைய கொலை முயற்சி பண்ணுங்க. அப்ப அவன் முன்னுணர்ந்து தடுத்திருந்தா அவன் இந்த வேலைக்கு போயிருக்க மாட்டான்ல. அவரை ஒரு போலீஸ் கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சட்டத்துல இருக்குன்னும் போது அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பாருங்க, இன்னொரு பாயிண்ட், டாஸ்மார்க்கை இழுத்து முன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப டாஸ்மார்க்கு பூரா எங்க வைக்கிறான்? பார தலித்து பகுதியில் வைக்கிறான். நானா சொன்னேன்ப்ப அங்கே களத்துல இருந்து அவர் நேரடியாக போய் சொல்றாருல, இவன் எவிடன்ஸ் ஒரு கொலை நடந்து போச்சுல. அதை விட முக்கியமான பாயிண்ட் நல்லா கேட்டுக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலித்தும் கேட்கணும். இப்போ இந்த பிரச்சனை வந்து போச்சு, இவனை வந்து கொலை பண்ணிட்டான், அவன் ஒன்றும் விடுதலை சிறுத்தை இல்லை. இங்கே போராடுறது யாரு? விடுதலை சிறுத்தை போராடி இருக்கலாம். இப்போ சீமான் கட்சி எங்கே போச்சு? விஜய கட்சி எங்கே போச்சு? இது கூட கூட்டணி திமுக வரலன்னு வச்சுக்கோங்க. அதிமுக எங்கே போச்சு? இந்த நாங்கள் பூரா இந்துக்களுக்கு பூரா பாதுகாப்பாக இருக்கோம்ல, பிஜேபி எங்கே போச்சு? கேட்குற கேள்வி கரெக்டாக இல்லையா? அப்போ போகணும்ல, ஸ்பாட்டுக்கு போகணும்ல. நாங்கள் தானே போடுறாரோம். எப்படி இவங்க வந்து இந்த விஜய்க்கு கூப்பிடலாம், யாரும் தலித்துகள்லாம் நீ பாரு, அவர் செத்து போயிட்டேன், யார் இப்போ நிற்கிறா? எங்கள் கட்சிக்காரங்களோட தான் அட்வொகேட் தான் இப்போ இங்கே நிற்கிறாரு. அதில் முக்கியமான ஒரு செய்தி அவன் சொல்கிறான் பாருங்க. அதாவது அந்த பையன் ஒரு வேலை பார்க்குற பொசிஷனில் 30 வயசில் 3 குழந்தையுடைய தகப்பேன் இறந்து போயிடுறேன். இப்போ இந்த குழந்தைகளுக்கு படிப்பு, இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு யார் கொடுப்பா? நீ டாஸ்மார்க்கை வச்சனால தானே பாரில் போய் குடிக்கிறேன், பாரை வேற வச்சிருக்கிற பக்கத்தில். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க தமிழக அரசாங்கம் தாங்க. இவர்கள் திராவிட மாடல் என்று சொல்வார்கள். இப்போ திராவிட மாடல்னா அங்கே இருக்கிற எம்பி யாரு? கனிமொழி ஏன் போகல? அங்கே இருக்கிற எம்எல்ஏ ஏன் அங்கே போகலை? அங்கே இருக்கிற அமைச்சர் ஏன் போகலை? போய் பார்க்கணும் ஸ்பாட்டில். அவனும் தமிழ்நாட்டை சார்ந்தவன் தானே. அப்போ அவன் தலித்துனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. தப்பு இல்லை அது. இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போற இந்த தருணத்துல இந்த மாதிரியான தொடர்ந்து, அதாவது அவருமே வந்து லிஸ்ட் பண்ணிட்டாரு, இத்தனை விஷயங்கள் நடக்கும் பொழுது இது அவங்களுக்குமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். எவனுமே செய்தியாவே போட்டேங்க, மெயின் டிவில கூட போல. அதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் நானே பேச நல்லா இருக்கான்றதுக்காக நான் உங்கள்கிட்ட நேரடியாக ஸ்பாட்ல அடிச்சு நம்ம ஃபோன் கொடுத்தேன். ஸ்பாட்ல இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் பாடி வாங்கலை, நல்லா கேட்டுக்கிறீங்க. பாடி என்ன வாங்கலை, பாடி உள்ளதா இருக்கு. அவள் பாடி வாங்கணும்னா இதெல்லாம் அவங்க செய்யணும் அப்படின்னு நாங்கள் போராடி கொண்டு. சார், இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீங்க கொடுக்கணும், அது ஏன் நீங்க 5 ரூபாய் கொடுத்தீங்கன்ற அந்த ஒரு கேள்வியை இந்த அளவுக்கு அவங்க ஈகோவை நாங்கள் போராடணுங்க. மதுரையில வந்து இதற்காகவும் நாங்கள் போராடினோம். நானே போய் அங்கே பேசியிருக்கிறேன். மதுரையில வந்து டாஸ்மாக் தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வசூல் பண்றதுக்கு தனியாக ஆளை போடுன்றாங்க. இப்போ நல்லா கேட்டுக்கங்க, அது ஒரே ஆள் எவன் விற்பனை பண்றானோ அவனே வசூல் பண்றானோ இந்த பிரச்சனை. தனியாக ஒரு ஆளை போட்டு வசூல் பண்ண விடுங்க, அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. முதல்ல டாஸ்மார்க்கு இழுத்து மூடணும் நம்ம வேலை இருந்தாலும் கூட இவனே இந்த வேலையை செய்யறது, விற்கிறது அவன் தான், வாங்குறது அவன் தான், காலிப்பாட்டில் எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம் அப்படின்றதுக்காக ஊருக்குள்ளேயே வந்து புகுந்து வெற்ற அளவுக்குலாம் உங்களுக்கு எப்படி? அது மாதிரி 10 ரூபா பாட்டில அதுல பிச்சைக்கார பயலுக்கு 5 ரூபா வித்துருக்குறாங்க. அந்த 5 ரூபா வித்துதான் அவன் கேட்டிருக்கிறான், தட்டி கேட்டிருக்கிறேன். இவனு குடிகாரன், இவனும் போயிருக்க கூடாது, குடிகாரன் கேட்டிருக்கிறான். கேட்டு முடிச்சு நீ கேட்டுட்டியா அப்படின்னு அந்த ஊருக்கே வந்திருக்கிறாங்க, வந்து மிரட்டி இருக்கிறாங்க. மிரட்டினது மட்டும் இல்லாமல் கொலையும் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொலை அந்த போட்டா பாத்தீங்களா? எவ்வளவு மோசமா இருக்குது. எவனும் வாயை திறக்கலங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப கேவலமா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து ஒரு குழந்தை 3 குழந்தைய அவன் தகப்பேன், நீ தான் அவனுக்கு ஊத்தி கொடுத்து குடியாரன் ஆக்குறீங்க. பாதுகாப்பு நீங்க தானே கொடுக்கணும்.
நம்ம சென்னையிலே பார்க்குறோம், சென்னையிலே பார்த்து இவனே பாரை ஓப்பன் பண்ணுவேன், குடிப்பேன், இவன் 2 வீலரில் போனால் அவனை பிடிப்பேன். அப்போ அந்த குடிக்கிறவனுக்கு பூரா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏதோ காரை ரெடி பண்ணு, வண்டியை ரெடி பண்ணு. ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த தேர்தல் நான் கூட்டணியில் இருந்து நான் தெளிவாக சொல்கிறேன். விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணியே சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவதற்கான அட்டவணையை வழங்கு. உடனே ஒரு நாள் உன்னை செய்ய சொல்ல, அட்டவணையை வழங்கு, எத்தனை நாளைக்குள்ள எவ்வளோ நீ மூட போகிறேன்னு. அது செய்கிறதுக்கு துப்பு இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே வந்து அந்த ஏரியாவில் வந்து தொடர்ந்து கொலை நடக்குது. அந்த தம்பிகிட்ட நம்ம சொல்லியா கொடுத்தோம், அவன் எவ்வளோ தெளிவாக பேசுகிறான் பாருங்க. அந்த வழக்கறிஞருங்க கரெக்டாக சொன்னாரு பார்த்தீங்களா, நல்லா படிச்சான்றக்கா வாயில விட்டுனாங்க சின்னத்துறையை, நல்லா ஒருத்தன் புல்லட் வாங்கி ஓட்டினான்றக்கா கையை வெட்டினாங்க, இன்னொருத்தன் நல்லா கபடி விளையாடுறான்றக்கா விரலை வெட்டினாங்க. பார்த்தீங்களா, நம்மளே பேசியிருக்கலாம் இந்த இடத்துல உட்காந்து. அப்போ அது மட்டும் இல்லாமல் கவினை கொலை பண்ணாங்க, ஆணவ படுகொலை. இப்போ இந்த தம்பியை சுழலிமுத்தா பேரு, இந்த தம்பி இப்போ கொலை பண்ணியிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. அப்போ தொடர்ந்து இவளை கொலை பண்ணுதுன்னா, ஒன்று போலீஸ் அமைச்சராக இருக்கிற தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இதுக்கு பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறோம்ல, விடுதலை சிறுத்தையை 4 ஆண்டுக்கு முன்னாடியே மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வையனுங்க தலைவர் சொல்கிறார்ல, அதையும் கேட்கறது இல்லை. ஒன்றும் சொந்த புத்தி வேணும், இல்லை சொல் புத்தியாவது வரணும்ல. இல்லை, இது மாதிரியான ஒரு தொடர் விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னா, கனிமொழி அவங்க கூட மது விலக்கு இங்கே தமிழ்நாட்டில் தான் வந்து விதவைகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பெண்மணியாக குரல் கொடுத்தாங்க. இப்போ அவங்க எங்கே அப்படின்ற மாதிரியான இப்போ கொடுமையாக இருக்குது. நம்ம இப்போ இவங்கள பேசினா உடனே கூட்டணியில் பேசுகிறேன் நம்மளை தான் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், இந்த மானங்கட்டம் இந்த மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? சரி, நாங்கள் பேசினா கூட்டணியில் இருக்கிறோம்டா, இல்லை தோழமை சூட்டலான்றீங்களா? நீ போனோம்ல சீமான் கட்சியில் எங்கே போச்சு? சீமானில் ஒரு ரூபாய் கூட தலித்து பயிர் இல்லை ஏன்னு கேட்குறேன். நான் கேட்குறேன் நியாயமான கேள்வி. இப்போ விஜய்க்கு கூட நீ சொல்கிறாங்க தலித்து பயிரெல்லாம் போகிறாங்க வர்றாங்கன்னு. அப்போ ஏன் நீ குரல் கொடுக்கல? நாங்கள் தானே குரல் கொடுத்து பேசிக்கிறோம். ரொம்ப கொடுமை. இந்த கொடுமைக்காக தான் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் தான் பீர் குடிச்சு சில பிள்ளைய, பெண்கள், சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 9வது 10வது படிக்கிற பிள்ளைய பீர் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதை எடுத்து வேற போட்டாவை வந்து வெளியேற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி சின்னத்துறையை வெட்டுறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்திலே குண்டு போட்டாங்க. படிக்கிற பயலுங்க குண்டு போட்டாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள. இவ்வளவு கொடுமைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு அந்த ஏரியாவில், குறிப்பாக அந்த திருநெல்வேலி ஏரியாவில். ஃபைன் சார். இப்போ இது ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். முக்கியமாக தலித் மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பின்பற்ற சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்றதுனால தான் எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்றத வரப்போகிற தேர்தலில் மக்கள் தான் சார் முடியும். இல்லை, அனைத்து இப்போ கலவரத்துக்கும் பிரச்சனைக்கும் போதை தான். இப்போ இந்த நேரத்தில் வைகோக்கும் வைக்கிறேன். வைகோ பயணம் போகிறாராம். என்னடான்னு கேட்டால் போதையை ஒழிப்பதற்கு. என்னடா எந்த போதைனா கஞ்சா போதை, அபின் போதைன்னு. இந்த போதை ஒழிங்க. அப்போ இது வந்து போதை இல்லையா? சிஎம் சார் தான் சார் அதை துவக்கி வைக்க போறாரு. அப்போ எவ்வளவு ஒரு நகைப்புத்தன்மையாக இருக்கிறதுல யோசிச்சு பாருங்க. இதை நம்ம பேசவே கூடாதுன்றாங்க. நம்ம பேசணும்னா உடனே கூட்டணி எதிர்ப்பு பேசுறேன், கூட்டணி வந்து பேசுறாங்க. நாங்கள் மக்கள் பிரச்சனை பேசுவோங்க. மக்களுக்கு பிரச்சனை என்றால் விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுக்கும். இன்னைக்கு கூட எங்கள் தலைவர் வந்து மதுரையில் வந்து எழுத்தாளர், அவர் பேர் என்ன, எவிடன்ஸ் கதிர், அவர் இன்னைக்கு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாரு. கருப்பரின் ரட்சகன் அப்படின்னு புத்தகத்தில். அந்த விழாவில் எங்கள் தலைவர் சொல்றாரு, தெளிவாக சொல்றாரு, மக்கள் பிரச்சனையை நான் கூட்டணியில் இருந்தாலும் கேட்போம், எங்களை போல் யாரும் இதுவரை கேட்டதில்லை அப்படின்னு பதிவு பண்றாருல. ஃபைன் சார். நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் நானே நிறைய முறை உங்களை கேள்வி கேட்டிருக்கேன். பட் தைரியமாக இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் ஓப்பனாக பேசியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம மக்கள்கிட்டே இதை விட்டுடலாம் சார். கண்டிப்பாக இதை பார்க்குற மக்களுக்கும் சரி, நிறைய பேருக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை அப்படின்றது தான் சார் இங்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. ஃபைன், இதை மக்கள்கிட்டே விட்டுடலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.